ஹாய் டஜம்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்எம்எஃப்எஃப் டெவல் சப்ஜெக்ஷனோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் வெளியில் கொஞ்சம் கீச்சு நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து அவுட்டோரில் தான் வந்துட்டு வாய்ஸ் பண்ணுறேன். லாஸ்ட் எபிசோடில் எங்கே வந்துட்டு நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட பெட்டில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பார்க்குறதுக்கு கேரோ, டோலியா, அப்புறமா அபி, அப்புறம் டேவாங் எல்லோரும் வந்துருந்துருப்பாங்க. டேவாங் வந்து வெளியே வெயிட் பண்ணியிருந்திருப்பார் ஆரம் கூட. நீங்கள் வந்துட்டு இப்போ கேரோக்கிட்டையும் டோலியாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது கேரோ தான் உங்களை பார்த்து செம்மையாக கத்தியிருந்திருப்பா. அதோடு வந்துட்டு நான் கட் பண்ணியிருந்திருப்பேன். அங்கேருந்து அப்படியே பார்த்துக்கலாம்டா. வாய் மூடுவேன். என்னோட அண்ணன் பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவனோட லைஃப்பில் அவன் உன்னால் என்னென்னலாம் எழுந்திருக்கான்னு தெரியுமா? அது மட்டும் கிடையாது. ஒருத்தி வந்து ஏதோ ஒன்று சொன்னவொடனே நீ பாட்டுக்கு அவனை பற்றி நம்பிட்டேன். இதுவே அவன்கிட்ட வந்து உன்னை பற்றி யாராவது தப்பாக சொல்லியிருந்தா அவன் லைஃப்பில் கண்டிப்பாக அவன் நம்பியிருக்க மாட்டான். ஆனால் நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் மேலே அவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு அவனோட லைஃபையே நீ வந்து நாசம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேரோ தான் வந்து உங்களை பிடிச்சி செம்மையாக திட்டுறா. நீங்கள் நிறுத்திக்கிறோம் சரியா? உன்னோட அண்ணங்கிறதுக்காக அவன் செஞ்சதெல்லாம் வந்து சரின்னு ஆகிடாது. அது மட்டும் இல்லாமல் நானும் அவனால் எவ்வளோ சஃபர் ஆகிட்டுருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தண்டனை கொடுக்குறக்கு இல்லை என்ன பழி வாங்குறதுக்கு அவன் யார்? அவனுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கேட்குறீங்க. அப்போது கேரோ தான் முதல்ல என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் அப்படி என்ன நடந்தது? உங்கள் அண்ணன் எந்த தப்புமே பண்ணல, அவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், எங்கள் அண்ணன் மேலே எந்த தப்பும் கிடையாது. அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேரோ தான் வந்து சொல்கிறா. நீங்கள் கேரோவை வந்துட்டு ஷார்ப்பாக வந்து கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போது அந்த லாஸ்ட் டே, அதாவது நீங்களும் ஆரமும் நார்மலாக பேசி அந்த லாஸ்ட் டேயில் உங்களோட பிஓவியில் என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்லியிருந்திருப்பேன். லைக் அந்த பாரில் இருக்கிற வீடியோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு விக்டோரியா அனுப்பியிருந்திருப்பா. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த பக்கம் ஆரமோட பிஓவியில் என்ன நடந்ததுங்கிறத இப்போ சொல்கிறேன்டா. அந்த பக்கம் பார்த்தா நம்மளோட ஆரம் தான் நம்மளோட கேரோ வந்துட்டு கொலை பண்ண பார்த்தாங்க இல்லையா? அந்த மாதிரி பஸ்ஸில் வந்துட்டு ஸ்மோக் பாம் போட்டு அவளை தூக்கிட்டு போய் கொலை பண்ண பார்த்தாங்க இல்லையா? அது வந்துட்டு அவரோட பேர் என்ன? ஆல்ஃபின் மார்ட்டினோட லாயல்மென் தான் வந்துட்டு அன்றைக்கி கேரோ வந்து கொலை பண்ண பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரம் வந்து அன்றைக்கி நைட் வந்து கிளம்பியிருந்திருப்பார். அதை தான் வந்து கேரோ சொல்லிகிட்ருக்கா. ஆமாம், என்னை வந்துட்டு அன்றைக்கி கொலை பண்ண பார்த்தாங்க. நம்ம டூர் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட பஸ் வந்துட்டு வேற ஒரு டைரெக்ஷனில் போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் கூட மெடிக்கல் செக்அப் பண்ணாங்களே, உங்களால் மூச்சு விட முடியலன்னு சொல்லி, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கேரோ வந்து கேட்குறா. அதுக்கு நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அன்னைக்கு அது ஒரு பிளான். என்னை கொலை பண்ணுறதுக்காக என் அப்பாவோட எதிரிங்க ஆல்ஃபின் மார்ட்டின்னு சொல்லி ஒருத்தன், அவன் என்னை கொலை பண்ணுறதுக்காக போட்டிருந்த பிளான். அதுலேருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றினது என் அண்ணனும் சுகாவும் தான். அதுலேருந்து காப்பாற்றிட்டு அந்த எங்களோட எனிமையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அன்றைக்கி நைட் வந்து ஆரம் போயிருந்தான். அப்போது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உன்னை பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருந்தான். நீ அவன் கூடவே இருக்க சொல்லி அன்றைக்கி கேட்டிருக்க. ஆனால் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, என்னை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக கொண்டுருவாங்கன்றதுக்காக, அவங்கள கொல்றதுக்காக, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்னோட அண்ணனும் சுகாவும் ஜேவோப்போ அன்றைக்கி போனாங்க. அது மட்டும் கிடையாது, உன்னோட லேப்டாப்புக்கு வந்து வீடியோ ஆரம்பை பற்றினது எல்லாமே மற்றவங்களோடது எல்லாமே தான் உண்மை. ஆனால் ஆரம்பை பற்றி வந்து எல்லா வீடியோவுமே வந்து ஏஐயில் க்ரியேட் பண்ணது. அது மட்டும் கிடையாது, மார்க்குக்கும் ஆரமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேருமே எனிமீஸ். இன்னும் அந்த மாதிரி தப்பாக பேசினான்னு சொல்லிட்டு மார்க்கை சாவுற அளவுக்கு ஆரம் அடிச்சிருக்கான். அது உனக்கு தெரியுமா? மார்க்கோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனோட ஜிம்மில் எப்படி சண்டை போட்டான்னு தெரியுமா உனக்காக? அது மட்டும் கிடையாது, உன் பின்னாடி யார் சுற்றினாலும் சரி, உன்னை யார் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாலும் சரி, அத்தனை பேர்த்தையும் அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அத்தனை பேர்த்து கூட சண்டைக்கு நிற்பான். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துலேயே அவனுக்கு முக்கியம் நீ தான் என்கிட்டே அவன் சொல்லியிருக்கான். நான் அவனோட சின்ன வயசுலேருந்து நான் தான் அவனோட உயிராக இருந்திருக்கேன். பட் என்கிட்டயே வந்து எனக்கு வாயின் அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கான் தெரியுமா? அது மட்டும் கிடையாது, இப்போ கூட உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் எவ்வளோ போராடிட்டு இருக்கான். உன்னோட உயிருக்கு எவ்வளோ பெரிய த்ரெட் இருக்குன்னு தெரியுமா? அதை அவன் சொல்ல வந்திருப்பான், ஆனால் நீ கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேரோ தான் வந்து சொல்கிறா. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேரோவே பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், உன்னோட லைஃபுக்கு எவ்வளோ பெரிய த்ரெட் இருக்குன்னு தெரியுமா?
ஒரு மிகப்பெரிய மாஃபியாவோட பொண்ணுக்கு வந்துட்டு ஹார்ட் தேவைப்படுது. அதுக்காக உன்னை கொல்றதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க. அதுலேருந்து தான் உன்னை காப்பாற்றிட்டு இருக்கான், இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கான். அவனோட உயிரை பணயமாக வச்சு காப்பாற்றிட்டு இருக்கான். அண்ட் அவனை பார்த்து சொன்னியே, என்னது காட்டு மிராண்டி, மாஃபியா, இறக்கம் இல்லாதவன், கொலை பண்ணுறான். அவன் உனக்காக என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கெரோ வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை தான் வந்து சொல்கிறா. அதில் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க கெரோவோட ஆரமோட அப்பா தான் வந்து அவங்க வீட்டோட சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. லைக் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்ததுடா. அப்போது ஆரம் தான் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க அப்பா கொஷினிங்காக பார்க்குறாரு ஆரம்பை. சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு அப்புறம் நான் இந்த மாஃபியா எம்பையருக்குள்ளே வர வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேட்டோன்னா ஆரமோட அப்பா செம்ம ஷாக்கிங்காக ஆரம் அப்படியே வந்துட்டு எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்போது ஆரம் தான் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளை நான் வந்துட்டு சேஃபாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த லைஃப் நமக்கு வேணாம்ப்பா, இதோட எல்லாத்தையும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை வந்துட்டு எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணுறான். அவங்க அப்பா வந்துட்டு சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டுறாரு, அவ்வளோ ஆர்கியூ பண்ணுறாரு. இங்கே பாரு ஆரம், ஒரு தடவை இதுக்குள்ளே கால் வச்சிட்டோன்னா திரும்பி வெளில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கேருந்து திருந்தி போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னால் நம்மளை எல்லோரும் கோலன்னு நினச்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது, இது வந்து டார்க் வேர்ல்டு. இதுலேருந்து நீ வெளியில் வரணும்னு நினச்சேன்னா இதுவே உனக்கு கொன்னுடும் அப்படின்னு சொல்லி ஆரமோட அப்பா வந்து ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் ஆரம் ஃபேமாக வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து சேஃபாக வெளில வந்துடுவேன், எனக்கு அவள் தான்ப்பா முக்கியம், அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவளுக்கு நான் சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும், அவள்கிட்ட நான் நல்ல விதமாக நடந்துக்கிட்டா தான் அவளுக்கு பிடிக்கும், அவளுக்காக என்னையே நான் மாற்றிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆரம் தான் வந்து ரொம்ப பேசுகிறான் அவங்க அப்பா கிட்ட. அதே மாதிரி சுகாக்கிட்டேயும் ஜெயஹோப்கிட்டேயுமே வந்து சொல்லியிருந்திருப்பான், நமக்கு இந்த மாஃபியா இந்த வேர்ல்டு வந்து வேணாம், நம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு அழகான லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணலாம், சும்மா ஒரு பிஸ்னஸோ இல்லை எதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு நீட்டான லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம், இந்த மாஃபியா இந்த பிஸ்னஸ் எல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையுமே வந்து சொல்லியிருப்பான். நீ வந்து கெரோவை கல்யாணம் பண்ணிக்கோ சுகா, நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், அதே மாதிரி நீ வந்துட்டு டோலியா கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம எல்லாருமே வந்துட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் வந்துட்டு லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருந்திருக்கும். அந்த அன்னைக்கு தான், அதாவது இதெல்லாம் இல்லை அந்த கெரோவோட கொலை பண்ண பார்த்தாங்க இல்லையா ஆல்ஃபின் மார்ட்டின், அவங்களோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு நேராக அவங்க அப்பா கிட்டே வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு கால் பண்ணியிருந்திருப்பார். ஃபீவர் பரவாயில்லையாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ஆரம்பம் பிடிச்சி திட்டிருந்திருப்பீங்க, அவன் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நடந்திருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு கெரோ உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறா. அவன் கெட்டவனா, உனக்காக அத்தனையும் வந்து விட்டான், எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ கெட்ட பேர் வாங்கினான், அப்படியும் அவன் விடலை தெரியுமா. எங்கள் அப்பா கிட்ட பேசி இல்லைன்னு சொல்லி எங்கள் அப்பாவோட சம்மதத்தை வாங்கி இதுக்கப்புறம் மாஃபியா தொழிலே வேண்டான்னு சொல்லி அவன் எல்லாத்தையுமே வந்து உனக்காக தான் பண்ணான். அவனோட லைஃபே சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சான். இத்தனை பரம்பரையாக நாங்கள் எல்லாருமே வந்துட்டு மாஃபியா குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் உனக்காக மட்டும்தான் அதை விட்டுட்டு ஒரு நார்மலான பர்சனாக வாழணும்னு சொல்லி நினச்சான். ஆனால் நீ அவன் நினச்சதை அத்தனையும் உடச்சிட்ட. இப்போ எங்கள் அண்ணன் அவனுக்கு பிடிக்காத மாஃபியா ஃபீல்டில் இருக்கான், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனோட உயிருக்கு இவ்வளோ ஆபத்து இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நீ அன்னைக்கு விக்டோரியா சொல்கிறத நம்பிட்டு ஆரம்பம் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி காலேஜ்லேருந்து தூக்க வச்சு ஜெயிலுக்குள்ளே போடாமல் இருந்திருந்தா எங்கள் அப்பாவை அவங்க அட்டாக் பண்ணும்போது எங்கள் அண்ணன் கூட இருந்திருப்பான், எங்கள் அப்பா இறந்துருக்க மாட்டார். அதே மாதிரி என் குடும்பமும் ரெண்டாக உடஞ்சிருக்காது. அவனும் எங்கள் அப்பாவோட சாம்ராஜ்யத்தை கையில் எடுத்துருந்துருக்க மாட்டான். இப்போ அவனும் பீஸ்ஃபுல்லான நிம்மதியான மற்றவங்கள மாதிரி ஒரு அழகான லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இத்தனையும் என் அப்பா இறந்ததுக்கு காரணமும் நீ தான், என் அண்ணன் அப்புறம் என் சுகா 2 பேரும் இப்போ மாஃபியாவாகி அவங்க லைஃப் கேள்விக்குறியானதுக்கு காரணமும் நீ தான், எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் வாயன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னு உங்களுக்கு வந்துட்டு கண்ணில் டியர்ஸ் அப்படி தேங்கி நிற்குது. அப்போது கெரோ தான் அவள் கையில் வந்துட்டு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த ஃபைலை வந்துட்டு உங்கள் கையில் பொத்துன்னு வைக்கிறா. இதை பார்த்து அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் கோமா அங்கேருந்து எழுந்து போயிடுறா. நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் வந்து டியர்ஸாக அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. பிகாஸ்
ஆரம்தான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறது பிடிக்கல, சரி இந்த லைஃப்பை வந்துட்டு விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்விட்சர்லாண்டில் வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்கி வச்சுருந்துருப்பான், ஒரு வீடு வாங்கி வச்சுருந்துருப்பான், அவனுக்குன்னு ஒரு வேலை ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பான். லைக் அவங்க காலேஜ் முடித்த உடனே அப்படியே உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே இங்கே இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு அங்கே போய் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பான். உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னென்னலாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதுக்காக வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களுக்காக போட்டு வச்சுருந்துருப்பான். லைக் அடுத்து 10 வருஷத்துக்கு நீங்கள் வாழ போகிற வாழ்க்கையை அப்போவே பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பான், அவனோட பிரச்சனையெல்லாம் முடித்த கையோட. அப்போது இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கறத பார்த்து உங்களுக்கு வந்துட்டு உங்களால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் இவ்வளோ பெரிய பிட்ரேயல், இவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஆரம்பிக்க கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி உங்களால் தான் சுத்தமாக வந்துட்டு தாங்கிக்கவே முடியல. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது, அழுதுகிட்டே இருக்கீங்க அதை பார்த்து. ஆரம், ஐம் சாரி, நான் நினைக்கவே இல்லை தெரியுமா, நீ நீ என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருந்தியா, என்ன என்ன நீ இவ்வளோ லவ் பண்ணியா, எனக்காக நீ மாறுறதுக்கு கூட ரெடியாக இருந்தியா, அப்போது அட கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்கள் தலை மேலே கையை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்போது உங்கள் கண்ணை வந்துட்டு நீங்கள் மூடுறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு மெமரி தான் வந்து ஞாபகம் வருது. நீங்கள் அவசர அவசரமாக எக்ஸாம் ஹாலுக்கு வந்து குடுன்னு ஓடிட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கும்போது தான். அப்போது போயிட்டுருக்கும்போது ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பையன் வந்துட்டு உங்கள் மேலே தெரியாமல் மோதிடுறான். மோதினோடனே நீங்கள் ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆரம் கிளாஸை க்ராஸ் பண்ணி வரும்போது தான் வந்துட்டு அவங்க மேலே மோதிருப்பான். ஆரம் உள்ளே வந்துட்டு ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்திருப்பான். அப்படியே பார்த்துட்டு வேகமாக உங்கள் கிட்ட தான் வந்திருப்பான். வந்து அவனோட ஃபேஸ்லேயே வந்துட்டு உங்கள் மேலே யார் அந்த பையன் மோதினானோ அவனோட ஃபேஸ்லேயே வந்து பெரிய பஞ்சாக வைக்கிறான். நீங்கள் ஐயோ சீனியர் நிறுத்துங்க சீனியர், ஏன் சீனியர் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போது ஆரம்தான் பேபி கேர்ள் உன் மேலே அவன் இடிச்சிட்டான், அவனை சும்மா விட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படியே கையில் இருக்கிற ரத்தத்தை தொடச்சிட்டே வந்துட்டு கேட்குறான். நீங்கள் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு கடவுளே ஏன் சீனியர் இப்படி பண்ணுறீங்க, அவன் தெரியாமல் என் மேலே மோதிட்டான், அதுக்குன்னு அவனை அடித்து கொண்டுடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஆரம்தான் ஏன் பேபி கேர்ள் உனக்கு இவ்வளோ கோவம் வருது, அவன் எந்த இன்டென்ஷனில் வந்து மோதினான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஆரம்தான் வந்து சொல்கிறான். கடவுளே நீ பாருங்கள் சீனியர், அவன் தெரியாமல் என் மேலே வந்து மோதிட்டான், நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஆரம் வந்துட்டு ஒரு நிமிஷம் கொஸ்டினிங்காக அவங்கள பார்க்குறான். ஆமாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாமும் கூட எழுதலை, இன்டர்னல் எக்ஸாமும் கூட எழுதலை, செம்ம அப்செட்டு. நீங்கள் போய் ரூஃப் டாப்பில் நின்றுக்கிறீங்க. நின்ன உடனே ஆரம் உங்கள் பின்னாடியே வர்றான். நீங்கள் 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி ஒரு மாதிரி கோவமாக நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் என்ன பேபி கேர்ள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்ப காமாக கேட்குறாரு. நீங்கள் உங்களால் அமைதியாக ஒரு ஒரு நாள் கூட இருக்க முடியாதா, அடித்தடி இல்லாமல் கோவப்படாமல் இப்படி கத்தாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது ஆரம்தான் என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களோட கோவத்தை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஆரம் பேபி கேர்ள் இது என் கூடவே பிறந்தது, எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, அதுவும் when it comes to you, உன்னை யாராவது தொட்டா இவங்கள பேரை சொன்னா உன்னை பார்த்தா கூட எனக்கு அவனை கொல்லணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் தான் இங்கே பாருங்கள் சீனியர், எனக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருந்தா கூட உங்களோட பிஹேவியர்னாலேயே நான் உங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறான். பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு வேளை நான் அமைதியாக கோவப்படாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு உன் கூடவே இருந்தேன்னா இந்த மாதிரி இருந்தேன்னா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. இல்லை பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன சீனியர் சொல்லு, இந்த மாதிரி கோவத்தை விட்டுட்டு நான் ஓரளவுக்கு அமைதியாக படிப்படியாக குறைச்சிட்டு உங்ககிட்ட இருந்தேன்னா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னு நீங்கள் முதல்ல கோவத்தை விடுங்க, அப்புறம் மாறுங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே நடந்து போயிடுறீங்க. ஆரம் உங்களுக்காக அந்த டேலேருந்து உங்ககிட்ட கொஞ்சமாக சாஃப்டாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பான். ஒவ்வொரு எபிசோட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆரமோட பிஹேவியரில் ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது நீங்கள் அதை தான் வந்து நினச்சி பார்க்குறீங்க. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நீ அப்பாவே பகிச்சுக்கிட்டியா,
எனக்காகவா ஆரம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை ஆரம் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கானா, நீங்கள் உங்களுக்காக இவ்வளோ சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. அழுகையாக வருது. அப்போது கேரோ தான், இதுக்கு மேலே என் அண்ணனை பற்றியும் எங்களை பற்றியும் உன்கிட்ட சொல்லி ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீ எங்கள் அண்ணனை ஏற்றுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, சரியா? ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எந்திரிச்சு கேரோ வந்து வெளியில் போயிடுறா. நீங்கள் உங்களுக்கு கில்ட்டில் உயிரே போயிடும் போல இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. ஆரம்பங்களோட லைஃபே உங்களுக்காக மாத்திரக்காக ரெடியாக இருந்திருப்பான். பட் அதை வந்துட்டு நீங்கள் உங்களாலேயே அது வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. ஆனால் விக்டோரியாவை ஏன் வந்து என்கிட்ட இப்படி சொல்லணும்? எதுக்காக அந்த வீடியோ காட்டணும்? நான் ஏன் அவளை நம்பியிருக்கணும்? தப்பு பண்ணிட்டேன், திருப்பி சரி பண்ணவே முடியாத தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ரொம்ப அழுகிறீங்க. அப்போது நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலி தனியாக தான் பேச ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. கேரோ இதெல்லாம் சொல்லும்போது வந்துட்டு கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ வந்திருந்த அபியும் டோலியாவும் வந்துட்டு வெளியே போயிருந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அபியும் டோலியாவும் வந்துட்டு உள்ளே வராங்க. அப்போது அபி தான் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. அக்கா என்ன தான் ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அபி, நான் ஆரம்பம் முன்னாடியே புரிஞ்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது அபி தான், சரி ஆனால் எனக்கு ஆரம்பம் பற்றி முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் ஷாக்கிங்காக அபியை பார்க்குறீங்க. கேரோக்கா என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களோட ஃபேமிலியை பற்றி, உங்களுக்கு தான் தெரியாது. நான் ஒரு தடவை அவங்க அண்ணங்களோட ஃபோனில் பேசும்போது நான் கேட்டிருக்கேன், அது ஆரம்பம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அபி சொல்கிறா. முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் ரெடி அப்படின்னு சொல்லி வயன் வந்துட்டு அபியை பற்றி கேட்குறா. எனக்கு சொல்லணும்னு தோணலை, நீ ஆரம்பம் பற்றி பேசினாலே நொய் நொயின்னு கத்துவேன், அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு சொல்லி அபி வந்து சொல்கிறா. அப்போது அபி தான் சொல்கிறா, இங்கே பாருக்கா, ஆரம்பத்தான் ரொம்ப நல்லவர், நீ இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ இப்போ அவர்கிட்ட தானே இருக்க, நீ பேசாமல் அவர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு, அவர்கிட்ட நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அபி வந்து சொல்கிறா. பிகாஸ் அபி வந்து கொஞ்சம் இன்னசென்ட் அதனால. அப்போது வயன்தான், அச்சோ கடவுளே, இப்போ நான் எப்படி போய் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுமா, கிட்டத்தட்ட அவரோட லைஃபே காலி பண்ணிட்டேன், இப்போ போய் அவர்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் எப்படி அவர் என்ன நம்புவார், எப்படி ஃபஸ்ட்டு அவர் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ அபி தான், நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நீ அவருக்கு அப்போஸ் பண்ணாமல் மட்டும் இரு, மிச்சத்தெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து சொல்கிறா. டோலியா மச்சானும் அதை தான் வந்து சொல்கிறான். இங்கே பாரு, நீ அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணிடல, ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ அவன்கிட்ட பேசு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சாரி கேளு, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, நான் சாரி, இந்த மாதிரி நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி டோலியா தான் வந்து சொல்கிறா. அப்புறமா நீங்கள் வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்போது கெரோ தான் போயிட்டு அவளோட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிருந்திருப்பா. நீங்கள் அவங்க அண்ணனை பற்றி தப்பாக பேசினோடனே அவ்வளோ டென்ஷனாக அப்படியே ஹையாக இருந்திருப்பா, செம்ம கடுப்பாக இருந்திருப்பா. அப்படியே வந்துட்டு அவளோட டியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு உள்ளே வரா. என்னடி கிளம்பலாமா, வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அபிதான், சேஷா கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், அவளுக்கே இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு, என் அக்கா பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போது ஹெரோ தான், அவளா பாவம், எங்கள் அண்ணன் தான் பாவம், அவகிட்ட மாட்டிகிட்ருக்கான், இவளுக்கு ஃபஸ்ட்டு இவளை வந்து தூக்கி அந்த வில்லங்கிட்ட கொடுக்கணும், அவன் இவளோட நெஞ்சை பொழந்து ஹார்ட்டை பிடுங்கி அவள் பொண்ணுக்கு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அதை கேட்டவுடனே நீங்கள் தான், ஐயோ என் அக்கா அப்படின்னு சொல்லி அப்படி வந்து சொல்கிறா. இப்போது நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், இந்த மேடம் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே நடந்து வெளில போனாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்க, என் அண்ணன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் நிலம என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேரோ தான் வந்து பல்ல கடிச்சிட்டு சொல்கிறா. அப்போது வயன்தான், சாரி கேரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கேரோ, என் அண்ணா உன்னை ஏற்றுக்கிட்டா தான் நானும் உன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேரோ வந்து சொல்லிடுறா. நீங்கள், நான் ஏற்றுக்க வைக்கிறேன், நான் உங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது டோலியா தான், சரி இப்போ தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல, டேய் வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்போது
நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு டோலியா பார்க்குறீங்க. நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். கேட்டேன்னா கொன்னுருவேன் டோலியா உன்னை அப்படின்னு சொல்லி வைன் வந்து சொல்கிறா. அப்போது அபி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி டோலியா கிட்ட கேட்குறா. அப்போது டோலியா தான் டேய் மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது கெரோ வந்து அப்படியே சிரிப்பு வருது. கெரோக்கு அப்படியே திரும்பிக்கிறா. இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற அளவுக்கு அப்படி என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி டோலியா வந்து கேட்குறா. கேட்டவுடனே கெரோக்கு செம்மையாக சிரிப்பு வருது. டோலியா வாய் மூடு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போது டோலியா தான் என்ன மச்சான் ஆச்சு, பெட்டு உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா சிரிச்சுட்டே. உங்களுக்கு செம்ம ப்ளஷ் ஆகுது. ஐயோ என்னடா இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு உங்கள் மூஞ்சியை வந்து திருப்பிக்கிறீங்க. ஐயோ மச்சானுக்கு ப்ளஷ் ஆகுது, ஐயோ உங்கள் அக்கா ரொம்ப அழகாக ப்ளஷ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி டோலியா வந்து சொல்கிறா. டோலியாவும் கேரோவும் வந்துட்டு உங்களை செம்மையாக கலாய்க்கிறாங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், நீங்கள் இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது கேரோ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போது கேரோ தான் அவளோட சிரிக்கிறதெல்லாம் வந்து நிறுத்திட்டு சீரியஸாக வந்து உங்களை பார்த்து கேட்குறா. இப்போ என்ன மேடம்க்கு என்ன ஐடியா? என் அண்ணன் கூட சேர்ந்து வாழ்றியா இல்லை சேர்த்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு உங்கள் அண்ணன் கூட வாழ மாட்டேன், உங்கள் அண்ணன் வந்துட்டு ரொம்ப கெட்டவன் அது இதுன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்க போறியா? உன்னை நம்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேரோ தான் வந்து கேட்குறா. அப்போ நீங்கள் தான் கேரோ ஐம் சாரி கேரோ, எனக்கு சத்தியமாக தெரியாது தெரியுமா, நான் இதில் எல்லாத்தையும் எப்படியாவது சரி பண்ணுறேன். இனிமேல் நான் தான் எனக்கு எல்லாமே. என் லைஃப்பில் என்னை இப்படி கேர் பண்ணி எனக்காக இவ்வளோ லவ் யாருமே கொடுத்ததில்ல என் அப்பாவுக்கு அப்புறம். நான் ஆரம்பம் கண்டிப்பாக விட மாட்டேன். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன். இனிமேல் நான் நல்லா பார்த்துக்குவேன். நான் இந்த உலகத்திலே அவன் தான் எனக்கு எல்லாமே, ப்ராமிஸ். உங்கள் அண்ணன் நான் இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க. சொல்கிறத கேட்டோன்னே கேரோக்கும் வந்துட்டு லைட்டாக ஸ்மைல் வருது. சரின்னு சொல்லிவிட்டு அவளும் வந்துட்டு நார்மலாகிறா. அந்த அதர் சைடு இந்த பக்கம் தான் வந்து காட்டுறோம். நம்மளோட டேங் தான் ரொம்ப நேரமாக வெளியே நின்றுட்டுருக்கான். ஆமாம் அவங்க பேர் என்ன, வாயனா. அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிட்ட வந்து டேங் கேட்குறான். அப்போ ஆரம்போட மூஞ்சியெல்லாம் வந்துட்டு ரெட் கலரில் ஆகுது. இருடா ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்போது டேங்னா மூஞ்சியே சரியில்லைண்ணா, சொல்லு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். கம்முனிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாயை வந்துட்டு வந்து மூடுறான். சொல்லு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு கேட்டுட்ருக்கான். லைக் அவனுக்கு வந்து வயண்ட் அப்படிங்கிற கேரக்டர்னால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியும். பட் அவன் வந்துட்டு உங்களை இப்போ தான் வந்துட்டு நேரில் பார்க்குறான். ஸோ அதனால் அவன் வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட க்யூரியஸாக கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது இவங்க தான் அவனை காலேஜில் போட்டு கொடுத்த பொண்ணா? அதனால தான் இதெல்லாம் நடந்துட்டா, சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சூப்பரா அப்படின்னு சொல்லி வந்து டேங்கை பார்த்து முறைக்கிறான். அப்போது டேங் தான் இவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்த வியாதி இருக்குது போல். நான் இங்கே அவங்க அக்காவை பார்க்குறதுக்காக அவன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வர்றேன், அவள் என்னென்னலாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி டேங் தான் வந்து சொல்கிறான். அவன் பேசிகிட்டு இருக்கிறது அபியை பற்றி. கேரோ தான் வந்து அபியை கூட்டிகிட்டு வர சொல்லி டேங்கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா. அப்போது கூட்டிகிட்டு வரும்போது அபி வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கவே மாட்டா. அதான் வந்து சொல்கிறான், என்னடா பண்ண, நீ எதாவது பிரச்சனை பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து கேட்குறான். அப்போ டேங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அந்த அதர் சைடு நீங்கள் தான் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. அப்போது இவங்க 3 பேருமே வந்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம், நீ பார்த்துக்கோ சரியா, இதுக்கப்புறமாவது அண்ணனை புரிஞ்சுட்டு வந்துக்கோ அப்படின்னு சொல்லி கேரோ தான் வந்துட்டு உங்களை பார்த்து முறைச்சி ஒரு மாதிரி ஃபேமாக சொல்லிட்டு வந்துட்டு போகிறா. அப்போது வெளில வர்றீங்க, நீங்கள் 3 பேரும் வந்துட்டு வெளில போகிறாங்க. அப்போது கேரோ தான் வந்துட்டு டேங்கிட்ட சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போக சொல்கிறா. ஐய ஏதாவது கால் டாக்ஸியை பிடிச்சி அனுப்பு, என்னாலலாம் அவளை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போது கேரோ தான் ஏன்டா நீ வேற போய் விட்டுட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ டேவாங் நான் வேண்டாம் வெறுப்பா அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அவங்க 2 பேரும் போகிற வழியில் டேவாங் வந்துட்டு அபிக்கிட்ட வந்து கேட்குறான், என்னம்மா உன் அக்காவை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அபி வந்துட்டு முறைச்சிட்டே வந்துட்டு அவளோட ஐஸை வந்து ரோல் பண்ணுறா. அப்போது இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நான் தான் டேவாங், நான் ஆரமோட தம்பி, கேரோ எனக்கும் தங்கச்சி தான்,
வா போய் உங்கள் அக்காவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் நான் வரமாட்டேன்னு சொல்ல போகிறேன்னா? எதுக்காக கன்னெல்லாம் காட்டி என்னை தூக்கிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தேன்? என்ன எதுக்கு தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து அபி கேட்குறா. அப்போது இது வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்டா. கூட்டிகிட்டு வர சொல்லி கெரோ வந்து கூப்பிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? டயாங் வந்து சும்மா கூப்பிட்டு வந்திருக்க மாட்டான், அங்கே ஒரு பிரச்சனை பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருப்பான். இப்போ அந்த சீனுக்கு தான் போகிறோம். அப்போது அபி தான் கெரோ எங்கே யாரும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்போது டயாங் தான் ஃபாஸ்ட்டாக ஒரு காரை கொண்டு வந்து கெரோ அபியை இடிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறான். அபியா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறா. யாரையா நீ, அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அறிவு இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி டக்குன்னு புல் பண்ணி காருக்குள்ளே இழுத்து போட்டுறான். அப்போது ஐயோ அம்மா என்ன தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அபி தான் வந்து கத்துறான். அப்போது டயாங் தான் என்ன கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அபிதான் யார் நீ, எதுக்காக என்ன காருக்குள்ளே தூக்கிட்டு போட்டு போகிற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்துட்டு கத்திகிட்டே இருந்திருப்பா. அப்போது உனக்கு உங்கள் அக்காவை பார்க்கணுன்னா கம்முன்னு வா அப்படின்னு சொல்லி அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்திருப்பான். அபி கியோன்னு கத்திகிட்டே தான் வந்துருந்துருப்பா. இப்போது அந்த சீன் அப்படியே வந்து எண்ட் ஆகுது. இது எல்லாத்தையும் நினச்சிட்டு அபி வந்துட்டு டயாங் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கா. இப்போது டயாங் தான் அப்போது அபி வந்து கத்திகிட்டே இருந்திருக்கும்போது கன்னை வந்து தூக்கி காட்டியிருந்திருப்பான் அபிகிட்ட. இன்னொரு வார்த்தை நீ பேசுனேன்னு வச்சுக்கோயேன், புல்லட்டை நடு மண்டல இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னா அபி வந்து அமைதியாக உட்காந்துருந்துருப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து இந்த சீனெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறோம். திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அபியை வீட்டுக்கு. அப்போது டயாங்கை பார்த்து அப்படி தான் சொல்கிறா, அமைதியாக வந்து நான் தான் டயாங், வண்டியில் வந்து ஏறு, நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலான்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னா என்ன, எதுக்காக கண்ணை தூக்கி காட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது டயாங் தான் நீயும் உங்கள் அக்காவும் நீயும் காட்ட வேண்டியதை காட்டினா தான் அமைதியாக இருப்பீங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது கேட்டோன்னா அபிக்கு செம்மையாக கோவம் வருது. சி என்னதான் ஃபேமிலியோ தெரில அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறா. உங்கள் ஃபேமிலியை விட எங்கள் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி டயாங் சொல்கிறான். இவங்க 2 பேரும் வந்துட்டு முறைச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் டயாங் திரும்பிக்கிறா, இந்த பக்கம் அபி திரும்பிக்கிறா. அப்படியே வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் வந்து முடியுது. அபி வந்துட்டு கூட்டிகிட்டு போய் காலேஜுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு டயாங் வந்துட்டு வந்துடுறான். அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் அழுகலை, எதுவுமே பண்ணல, காமாக அமைதியாக இருக்கீங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட பெட்டில் வந்துட்டு அப்படியே படுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ தான் வந்து மனசே வந்து ஃப்ரீயாக இருக்குது. லைக் ஆரம் எந்த தப்பும் பண்ணலை, ஆரம் உங்களை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், அவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு உங்களுக்கு ஏதோ தொலைஞ்சு போன ஒரு பொக்கிஷம் திருப்பி கிடச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங். பயங்கர ஹாப்பி, பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க நீங்கள் இப்போது. ஆரம் பண்ணதெல்லாம் வந்துட்டு நினச்சி பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து ப்ளஷ் தான் ஆகுது, கோவம் வரல. லைக் அவங்க மேலே எவ்வளோ பொசசிவ், எவ்வளோ லவ்விங், உங்கள் மேலே அவ்வளோ ஒரு அப்சஷன் அவளுக்கு அப்படிங்கிறத நினச்சா அவங்களுக்கு இப்போ வந்து செம்மையாக ப்ளஷ் தான் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. என்னோட நம்ஜுன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சிரிச்சுக்கிறீங்க. அப்போது டக்குன்னு வந்துட்டு கதவை திறக்கிற சவுண்ட் வந்துட்டு கேட்குது. ஆரம் தான் டாக்டர் கூட வந்துட்டு உள்ளே வந்துருப்பான். டாக்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி ஆரம் தான் வந்து கேட்குறான். அவனுக்கு உங்களை ஃபேஸே பண்ண முடியல, பிகாஸ் உங்களை வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு லைட்டாக கில்ட்டாக இருக்குது. அப்போது டாக்டர் தான் கூட்டிகிட்டு போகலாம், அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்துட்டு ஆரம் பார்த்து சொல்கிறாரு. சரி டாக்டர் அப்படின்னு சொல்லி ஆரம்பம் வந்துட்டு அப்படியே வந்து உங்களை தூக்குறான். உங்களுக்கு ஆரம்போட கை உங்கள் மேலே பட்டோடனே ஏதோ புதுசாக படுற மாதிரி இருக்குது. லைக் உங்களுக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது, லைட்டாக உங்களுக்கு வந்து ஸ்மைல் வருது, ஆனால் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஆரம்பம் உங்களை அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு சேஃபாக அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் வந்து தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு காரில் உட்கார வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. எந்த ஒரு உங்கள் முகத்தில் இந்த வெறுப்பு, அழுகை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக அழகாக வந்துட்டு உட்காந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது ஆரம்தான் மெதுவாக அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு மெடிசன்லாம் வந்து கொடுக்குறான். நீங்களும் வந்துட்டு அமைதியாக எதுவுமே கத்தலை கியோமியோ எதுவுமே பண்ணல, அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அவன் கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவனை பார்த்து உங்களுக்கு ஸ்மைல் வருது, ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்மைல் பண்ணலை அவனை பார்த்து. இப்போது டைம் ஸ்கேப்ஸ் நைட் ஒரு 11 மணி ஆகுது. ஆரம் உங்களை தூங்க வச்சுட்டு அவனோட பாடி கார்ட்ஸு, செக்யூரிட்டி
செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்துட்டு அட்டென்டிவாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு லைக் உங்களோட வீட்டோட செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு என்ஷூர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்து நீங்கள் உங்களை சேஃப்கார்ட் பண்ணுங்கிறக்காக அவனுக்கு சரியாக தூக்கம் கூட இல்லை. அப்போது எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவன் வந்துட்டு டயர்டாக வந்து வீட்டுக்குள்ளார வரான். வந்து பார்த்தா நீங்கள் தான் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக வந்து தூங்கிட்டுருக்கீங்க. வந்த நாள்லேருந்து நீங்கள் இவ்வளோ அமைதியாக காமாக வந்து இல்லவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு கத்திட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் அமைதியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக வந்து படுத்துட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு வந்து லைட்டாக படுத்துருக்கிற பொசிஷன் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. பிகாஸ் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் திரும்பி படுக்கிறீங்க. உங்களோட ஃபேஸை வந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. பிகாஸ் உங்களோட ஸ்டொமக்கில் அப்டமன் பார்ட்லலாம் வந்து பயங்கரமாக பெயின் இருக்கும் இல்லையா, அதனால நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து குட்டி குட்டி சவுண்ட்ஸாக வந்துட்டு விட்டுட்ருக்கீங்க. உங்களால் பாதி தூக்கத்துலேயே உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அந்த பெயின் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் டைம் ஆக நீங்கள் திரும்பி படுத்துட்ருக்கீங்க. அப்போது ஆரம்பம்தான் உங்களோட ஃபேஸை வந்துட்டு அப்படியே ஒத்து பார்க்குறான். உங்களோட நெத்தியில் வந்து டச் பண்ணி பார்க்குறான். ஃபீவர் வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஃபீவர் சுத்தமாக இல்லை. அப்போது பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லி உங்களோட கன்னத்தை தான் வந்து தட்டுறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசல. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, சங்கடமாக இருக்குது. அவனை வந்துட்டு இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அப்போது ஆரம்பம்தான் பட்டம் பார்க்குறான். அவனுக்கு வந்து புரியுது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவனோட நீங்கள் போத்தி இருக்கிற அந்த பிளாங்கெட்டை வந்து அப்படியே வந்துட்டு லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நைட் வேர்ஸை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறான். பாட்டமில் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிச்சனை நோக்கி தான் வந்து போகிறான். போயிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துட்டு ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வரான். ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வந்து அந்த ஐஸ் க்யூப் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்டொமக்கில் அப்புறம் உங்களோட தைஸில் சென்சிட்டிவ் பார்ட்லலாம் அப்படியே வந்துட்டு வைக்கிறான். அது உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ரிலீஃபான ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களோட கண்ணை வந்துட்டு மூடுறீங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ரப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங்காக இருக்குது. பட் உங்களுக்காக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுக்காக ரப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லெக்ஸை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு மூவ் பண்ணுறீங்க. அப்போது ஆரம்புக்கு வந்து புரியுது உங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மவுத்குள்ளே வந்துட்டு ஒரு ஐஸ் க்யூப்பை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர் கேர் வந்து பண்ணுறான். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டம்மியில் உங்களோட சென்சிட்டிவ் பார்ட்டில் தைஸ்லலாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணுறான். உங்களோட ஓமன் ஃபுட்டோட ஹாட்னஸ்னால அப்படியே வந்துட்டு அந்த ஐஸ் க்யூப் எல்லாமே வந்து மெல்ட் ஆகுது. அவனோட மவுத்து அவனோட லிப்ஸ் எல்லாம் படும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு அவ்வளோ ரிலீஃபான ஒரு மாதிரியான ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் உங்களோட ஹேரை நீங்களே க்ரிப் பண்ணிக்கிறீங்க. அமைதியாக உங்களோட செல்ஃபை வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து படுத்துட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அவனை நீங்கள் கொஞ்சம் கூட வந்து அப்போஸே பண்ணல. நீங்கள் அவனை அப்போஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது. பிகாஸ் அவன் எப்போ உங்களை டச் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட அது உங்களுக்கு பிடிச்சே இருக்காது. அது வந்துட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். பட் இப்போது அவனுக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பொறுமையாக வந்து ஐஸ் க்யூப் வச்சு அப்படியே ரப் பண்ணி ரொம்ப 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 ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு உங்களோட லிப்ஸில் வந்து அப்படியே பொறுமையாக வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஆரமோட ஐஸெல்லாம் வந்து வைட் ஆகுது. கிஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு அதுக்காக ரொம்பவே ஏங்கி இருந்திருப்பான். ரொம்பவே வந்து அதுக்காக வந்து ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருந்திருப்பான், க்ரேவ் ஆகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அவனை கிஸ் பண்ணோன்னா அவனுக்கும் வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குது. அந்த கிஸ் அப்படியே வந்து ஹீட்டப் ஆகுது. நீங்களும் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க அவனோட ட்ரூ லவ்வை.
எல்லாத்தையுமே நீங்களும் மிஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க இல்லையா? ஆரம்பம் என்ன தான் நீங்கள் வந்துட்டு பார்த்து பயந்தாலுமே அவன் மேலே உங்களுக்கு லவ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஃபீலிங் தான் இருந்திருக்குமே தவிர, அவனை வந்துட்டு அவன் சுத்தமாக வெறுத்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே வந்துட்டு உங்களோட லவ்வை வந்துட்டு அப்படி ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆரம் உங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஆரம்பிக்கிட்டு ரொம்பவே சாஃப்டாக வந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். அப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவ்வளோ பேஷனேட்டாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஆரமோட பிரெயினில் அப்படியே வந்து ஒரு மெமரி ஃப்ளாஷ் ஆகுது. அது அவங்க அப்பாவோட ஃப்யூனரல் தான். அவங்க அப்பாவோட ஃப்யூனரலுக்கும் கூட அவன் போக முடியாமல் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை மாட்டி வச்சுருந்தது. அவங்க அப்பாவோட ஃப்யூனரலுக்கு போக முடியாமல் நடு ரோட்டில் நீல் டவுன் பண்ணி தலையெல்லாம் பிச்சுட்டு கத்திட்டு இருந்தது. அவனை போலீஸ் வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போனது தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே ஹக் பண்ணி அப்படியே வாரி அணைச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். உங்களை அப்படியே பொத்துன்னு பெட்டில் வந்துட்டு போடுறான். நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு அவன் வந்துட்டு வேகமாக அந்த இடத்துலேருந்து போகிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஏக்கமாக ஆரம்பம் வந்துட்டு பார்க்குறீங்க. ஆரம்பம் அவனோட ஜாலாம் கிளென்ச் பண்ணிட்டு ரொம்ப அப்படியே கையெல்லாம் வந்துட்டு முறுக்கிட்டு பயங்கர கோவமாகுது அவனுக்கு. அப்படியே அமைதியாக வந்துட்டு அந்த இடத்த விட்டு லீவ் பண்ணி போயிடுறான். நீங்கள் உங்களோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பம் உங்களை இது மாதிரி உதறி விட்டுட்டு போயிருக்கான். நீங்கள் அப்படியே வந்துட்டு டியரி ஐஸோட உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக அப்படியே ஃபாலோ ஆகுது. அப்படியே ஆரம்பம் வந்து ஏக்கமாக பார்க்குறீங்க. கிடைத்தும் நான் தவறவிட்டேன் மன்னிப்பாயா அன்பே. ஒரு நாள் சிரித்தேன்